இப்போ மகாத்மா காந்தி என்ன பண்ணார் யோசிச்சு பாருங்க. உண்மையே பேசினார், பொய் பேசவே கூடாதுன்னாரு. இது நமக்கு தெரியாதா? நம்ம அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறோமா? நம்ம அதை எடுத்துக்கிறதே இல்லை. மகாத்மா காந்திக்கு உண்மையே பேசினார் அப்படின்னு அவர் சத்திய சோதனைன்னு அந்த புஸ்தகம் வந்து அவ்வளோ தூரம் போச்சு. அதே மாதிரி புத்தர் அன்பே கடவுள் அப்படின்னாரு. இதுக்காக 14 வருஷம் போதி மரத்தடியில் உட்காந்தார். நமக்கு தெரியாது அன்பே கடவுள்னு. ஆனால் அவங்க அந்த டெப்த்து, அதான் சொன்னேன், சாதாரணமாக உள்ளவங்க பெரிய பெரிய விஷயங்களை தான் பெரிய ஆளுங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோமே. அவங்க சின்ன விஷயங்கள்னா கூட அது பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. அதுதானே பெரிய விஷயம். நாம் என்ன நினைப்போம், 5 லட்சம் ரூபாய் பணம் வருது இப்போ அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நம்ம நல்லா உழைக்கணும். சரி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், கோபம் வராமல் இருக்கணும். யாருப்பா அதெல்லாம் வேணாப்பா, ஏன்னா அது நமக்கு சாதாரண விஷயம். ஆனால் உண்மையாக பொறுமையாக சகிப்புத்தன்மையோட கோபம் வராமல் இருந்தால் வச்சுங்களேன், இந்த 5 லட்சம் 10 லட்சமாக வரும். ஆனால் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம இதுக்கு இது பண்ணுறோம். அதனால நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லை? எல்லாம் இருக்கு. அது கூட இது இனமா ஒரு கோபம் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. அதனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் அதை மட்டும் கம்மி பண்ணிடலாம். ஏன்னா புத்திசாலி, அறிவாளி, தைரியசாலி, பலசாலி எவ்வளவு இருந்தாலும் ஒரு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இல்லாமல் இருந்தால் நம்ம ஜெயிக்கவே முடியாது. அதனால என்ன வருது, அந்த பொறுமை இல்லாத கோபம் வருது. கோபம் வந்தால் நம்மளோட அந்த நடவடிக்கை மாறுது. இதனால பிரச்சனைகள் உருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு இதை நீங்க கேட்க வேண்டிய நேரம். ஏன்னா உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் நோக்கி போக போகுது. ஸோ அந்த ஒரு இடத்த மட்டும் சரி பண்ணீங்க. கொஞ்சம் பொறுமையாக சகிப்புத்தன்மையாக சிரிச்சுட்டு போயிட்டு பாருங்க, எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழுதுன்னு பாருங்க. ஏன்னா நிறைய பணம் வரப்போகுது. அப்படி பணம் வரும்போது தான் இன்னும் பொறுமை வேணும். இன்னும் நிறைய துற்றமும் நட்பும் வரப்போகுது. அப்பத்தான் சகிப்புத்தன்மை வேணும். முட்டுக்கட்டையா உள்ளவங்க விலக போறாங்க. இப்பதான் உங்களுக்கு கோபம் வராம இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில உங்க ஆரோக்கியமும் பெட்டர் ஆயிடும். ஒரே கோபம், இல்லாட்டி கோபத்துல பல்ல கடிச்சிட்டு இருக்கும்போது தானே ப்ரெஷர் ஏறுது. ஸோ வாழ்க்கையில மிக உன்னதமான இடத்துக்கு போக போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இனிமே வெற்றி, பணம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், சுற்றம், நட்பு இதுதான் இருக்க போகுது. அதனால அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மட்டும் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா கடவுளோட செல்ல குழந்தை நீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்ல சொல்றேன். உங்களை கையில வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நிம்மதி